பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை பிலிப்பியர் 2 அதிகாரம் 1-2 ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென். இது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 1-2 இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் யாவரும் அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். கிறிஸ்துவுக்குள்னா அதாவது கிறிஸ்துவுக்குள்னா யாருன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நடக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவர்கள் உள்ளானவர்கள். கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யாரு வேணாலும் கிறிஸ்தவன் ஆகலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளானவர்களா யாரும் வாழ்றாங்களா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் யார்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். யாரு கிறிஸ்தவர்கள்? அவரை நம்புவாங்க, அவர்கிட்ட வேண்டுனா எல்லாம் கிடைக்கும்னு தெரியும், சும்மா இயேசுவையும் எல்லா மனுஷரை போல யூஸ் பண்றவங்க கிறிஸ்தவர்கள். அவர் கடவுள்னு தெரியும், அவர்கிட்ட போனா சுகம் தெரியும், அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும், அவர்கிட்ட போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், அவ்வளவுதான். அவர்கிட்ட போனா நித்திய ஜீவன் கிடைக்குமா? அதாவது அவரை பார்க்கணும், என்னை படிச்சவரை பார்க்கணும், எனக்காக ஜீவனை விட்டாங்க, அவருடைய அன்புக்குள்ளாக தரித்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அவருக்குள்ளாக வாழ்றவங்களுக்கு யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும். அன்பு எதையும் எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பை மட்டும்தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். அன்பினாலே யாதொரு தேறுதலும். யாராவது ஒருத்தவங்க உடைஞ்சு போயிருக்காங்க, நம்ம உடைஞ்சு போனா நம்மளை தேட்டத்துக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன் நம்மை தேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்கள் யாராவது தனிமையில கஷ்டப்படும் போது தேற்றுவாங்க. அன்பினாலே தேற்றுங்கள். தேறுதலும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும். ஆவினா ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. நமக்குள்ள ஆத்மா இருக்கு, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இது வெறும் சரீரம். நம்ம பேசுறது நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களா இருக்க வழி நடத்துகிற பரிசுத்த ஆவி என்னுடைய ஐக்கியம். ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கும் 2-3 பேர் பரிசுத்த ஆவியினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆவியின் ஐக்கியத்திலும் யாதொரு உருக்கமான பட்சமும் இறுக்கமும் உண்டானால், பட்சபாதம் இல்லாம யாதொரு உருக்கமான இரக்கம். இரக்கம்னா இறங்குறது. ஒருத்தவங்க கஷ்டமா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு அந்த கஷ்டத்துல உதவுறவங்க இரக்க குணம் படைத்தவர்கள், இரக்கமுள்ளவர்கள் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமா இருந்து. ஏக சிந்தை, நம்மளுடைய சிந்தனை நல்ல சிந்தனை. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எப்படி வாழ்ந்து காமித்து போனாரோ, இன்றும் ஜீவனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டு நம்ம தனிமையில இருப்பது நல்லதில்லை என்று நமக்கு தந்தருளினார். அவருடைய ஏக சிந்தனை நமக்குள்ளேயும் அவருடைய ஏக அன்பு உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. அதாவது நம்ம ஒன்றையே தாங்க சிந்திக்கணும். நம்ம அவரை பார்க்கணும். நித்திய ஜீவன், அதாவது ஹெவன். நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பிறகு நமக்காக பரலோகம் திறக்கப்படணுங்க. ஆண்டவர் எழுந்து நிற்கணும். நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை தாயின் கருவிலிருந்து உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய சித்தத்தை செய்தாய், நீ என்னுடைய சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிச்சாய், வா மகனே. ஒரு ஸ்தேவான், பைபிள் கதை அல்லங்க, சரித்திரம். ஒரு ஸ்தேவான் எழுந்து நின்று
ஒரு ஸ்தேவான் மரிக்கும் போது ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்றது போல, அதை காட்டிலும் இந்த ஓட்டத்தை நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து, பூமியில வாழ்க்கையை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு நம்ம பரலோகம் போகும்போது ஆண்டவர் நம்மளை கட்டி தழுவணுங்க. வெல்டன், நீ நல்ல ஒரு மாதிரியா வாழ்ந்த, எனக்கு ஸ்பேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி அவர் கட்டி பிடித்து வாழணும். அந்த ஒரு சிந்தையோடும் அவருடைய சித்தத்தை நிறைவாக்குகிறதாவும் பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுலோட சந்தோஷம் எதா இருந்தது? ஆண்டவருடைய சந்தோஷத்தை தான் பவுலோட சந்தோஷமா இருந்தது. பவுல் இவ்விதமா எழுதுகிறார், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இங்க பவுல் அவருடைய சந்தோஷத்தை கேட்கல, ஆண்டவருடைய சந்தோஷத்தை கேட்டதுனாலதான் ஒரு 13 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டுல எழுதியிருக்கிறார். அவர் சித்தத்துக்கு அர்ப்பணித்தாருங்க. நம்மளும் கேட்போமா? தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா உம்முடைய அன்புல தருத்திருக்கிற அந்த ஏக அன்பையும் ஏக சிந்தையும் உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு இசப்பா அதன்படி நடக்குகிற ஏக சிந்தை, உண்மை நீர் யோசிப்பது போல நாங்களும் யோசிக்கிற அந்த தன்மையை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இசப்பா உருக்கமும் இரக்கமும் உடையவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியில ஜெபிக்கக்கூடிய நபர்களை எங்களுக்கு சுற்றிலும் காண்பித்தரலுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா உம்மிடத்துல சுகத்துக்கும் பணத்துக்கும் மாத்திரம் வராதபடி இசப்பா நாங்கள் யாராவது அப்படி இருந்தா தயவா எங்களை மன்னித்து உம்முடைய அன்புல தரித்திருந்து உம்முடைய அன்புக்காக உம்முடைய சித்தத்துக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் இன்று நாங்கள் மாறி இசப்பா உம்முடைய சித்தத்திற்கு மாத்திரம் அர்ப்பணித்து நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களுக்குள்ளாக இருந்து இசப்பா நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அடிச்சுவட்டை வைத்து கொண்டு போயிருக்கிறீர். உம்முடைய அடிச்சுவட்டை இசப்பா நாங்கள் விடாமல் நோக்கி வர கிருபை செய்யுங்க. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பார்க்கிறர். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் செல்லணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.